லார்ட். ஏஞ்சல்ஸ் ப்ரேயர் டைம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு டியூஸ்டே வாலிபர்களுக்கான ப்ரேயர் பண்ணுற டே. நம்ம வீட்டில் உள்ள வாலிப பிள்ளைங்கள மட்டும் இல்லை, ஈவன் நம்ம ஏரியாவில் உள்ள பிள்ளைங்களுக்காக மட்டும் இல்லை, நம்ம தமிழ்நாடு, இந்தியா அது மட்டும் இல்லை, ஹோல் வேர்ல்டு. நம்முடைய டார்கெட் ஹோல் வேர்ல்டில் இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைங்களையும் நினச்சி நம்ம சொன்ன போகிறோம். அந்த வாலிப பிள்ளைங்களுக்காக நம்ம மனதுருக்கத்தோட பாரத்தோடு ஜோம்பிடும்போது நிச்சயமாக அந்த வாலிபர்களை கொண்டு பெரிய காரியங்கள் இந்த உலகத்தில் செய்வார். அதான் நம்முடைய நம்பிக்கை. சரிங்களா? ஸோ அதற்கு இன்றைக்கி மார்னிங் வாக்குத்தத்த வசனம் பார்த்தோம். அந்த வசனத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம ஜோம்பிட போகிறோம். எரேமியா 39ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ பயப்படுகிற மனுஷரின் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவதில்லை. நீ பயப்படுகிற மனுஷரின் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவதில்லை. உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. நீ என்னை நம்பினபடியால். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒவ்வொரு வாக்குத்தத்தத்துக்கு முன்னாடி ஒரு கமாண்ட் இல்லை, நீங்கள் ஏதாவது அக்செப்ட் பண்ணக்கூடிய காரியம் இருக்கும். பண்ணினால் பண்ணுவேன், நீ பண்ணினால் பண்ணுவேன், நீ கர்த்தரை உன் கூட சேர்த்து கொண்டால் உனக்கு இது நடக்கும். அதுபோல் நீ கர்த்தரை நம்பினபடியால், நீ என்னை நம்பினபடியால் உன் பிராணனை உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஸோ இன்னைக்கு வாலிபர்களே, இன்னைக்கு ஏன் இந்த வசனம் உங்களுக்குன்னு தெரியல. பிகாஸ் என்ன போட்டிருக்கு, நீ பயப்படுகிற மனுஷரின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. ஏற்கனவே நம்ம இன்னைக்கு ஆக்சுவலி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு இந்த வசனத்தை சூஸ் பண்ணல. 12 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள டைரியில் 3 நாளாக ஃபாஸ்ட் பண்ணி ஜோம் பண்ணி கிடைச்ச வாக்குத்தத்தம், அந்த டைரி இப்போ எடுத்து அதை ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்த வசனமாக உங்களுக்கு வைக்கிறோம். பார்த்துக்கோங்க, நல்லா பாருங்கள். ஆக்சுவலி இன்னைக்கு டியூஸ்டே நம்ம யூத்துக்காக ப்ரே பண்ணுறோம். பாஸ்ட் ஃபியூ டேஸ் ஒவ்வொரு வீக்கில் உள்ள டியூஸ்டேலையும் ஜோசப் பற்றி பேசிட்டு வரோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரிலேட்டடாக அந்த ஜோசப் எப்படி என்ன பண்ணார், பயப்படுகிற மனுஷரின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. அந்த யோசேப்பை கொண்டு குழியில் போட்டாங்க, கடவுள் தப்பு வைத்தார். நான் உன்னை தப்பு வைப்பேன், நீ என்னை நம்பினபடியால். அந்த அதில் யோசேப்போடே கர்த்தர் இருந்தார், அதனால தப்பு வைக்கப்பட்டார். ஸோ அதில் தப்பு வைத்தார். போத்திப்பார் மனை விட்டுறது தப்பு வைத்தார். ஜெயிலுக்குள்ளே போட்டாங்க, அங்கேயும் தப்பு வைத்தார். கடைசியாக ராஜாவுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போயிட்டார் இல்லையா? ஸோ இந்த வசனம் கரெக்டாக அங்கே சூட் ஆகுது பாருங்கள். நீ எந்த மனுஷனுக்கும் பயப்படுறீங்களோ அவங்க கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. மற்றவங்க உங்களை ஒப்பு கொடுத்தா கூட அந்த இடத்துலையும் யோசேப்பை உயர்த்தின மாதிரி உங்களை உயர்த்துவார். உன்னை தப்புவிப்பேன், உன் பிராணனை உனக்கு கொள்ளை பொருளாக தருவேன், உன்னை தப்புவிப்பேன். நீ பயப்படுகிற மனுஷனின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. வாலிப பிள்ளைங்களே, கேர்ள்ஸ், பாய்ஸ் எல்லாரும் ஏதோ நல்ல அந்த வாக்குத்தத்தை பிடிச்சிக்கங்க. ஒருவேளை இந்த சூழ்நிலை நீங்கள் இருந்தீங்கன்னா, ஏதாவது ஒரு மனுஷருக்கு பயந்து இருந்தீங்கன்னா, இல்லை ஒரு ஹையர் அஃபிஷியலுக்கு பயந்து இருந்தீங்கன்னா, இல்லை ஏதோ ஒரு காரியத்துக்கு பயந்து இருந்தீங்கன்னா பயப்படாதீங்க. நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்களோ அந்த மனுஷரின் கையில் நான் உங்களை ஒப்பு கொடுக்கவே மாட்டேன், உங்களை தப்புவிப்பேன். நீங்கள் என்ன நம்பினபடினால், நீங்கள் என்ன தேவனை நம்பினபடினால், தேவனாகிய கர்த்தரை நம்பினபடினால், இயேசு கிறிஸ்துவை நம்பினபடினால் உங்கள் பிராணனை நான் பார்ப்பேன். யாரும் உங்களை டச் பண்ண முடியாது. என் கண் மணியை போல உங்களை காத்துக்கொள்வேன். பயப்படாதீங்க. துஷ்ட மனுஷருடைய கையில் உங்களை நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன். இன்னைக்கு நல்ல ஒரு வாக்குத்தத்தை சொல்லியிருக்காரு. வாலிபர்களே, நீங்கள் பிடிச்சிக்கோங்க. எந்த துஷ்ட காரியத்துக்கும் உங்களை தப்புவிப்பார். துஷ்ட மனுஷருடைய கண்களுக்கு விலக்கி பாதுகாப்பார். ஜீசஸை மட்டும் நம்புங்க. உன் தேவனாய கர்த்தரை நம்பி இந்த உலகத்தில் இருக்கும்போது எதற்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம். எல்லாருக்கிட்ட இருந்து உங்களை தப்புவிப்பார். உங்களை நிச்சயமாக தப்புவார். உங்களை ஆத்துமாவை பத்திரமா பார்த்துப்பார். ஆத்துமா
ஆத்மாவை பத்திரமா பார்த்துப்பார். சில சூசைடல் தாட்ஸ் வருதா? தனியா இருக்கிறோங்கிற எண்ணம் உங்களை அழுத்துதா? வேற பாரங்கள் எல்லாம், குடும்ப பாரம் உங்களை அழுத்துதா? பயப்படாதீங்க. இல்ல வியாதினால, இல்ல குடிக்கார அப்பாவால கஷ்டப்படுறீங்களா? இந்த வயசுலே இவ்வளோ பேடனை நான் தாங்க வேண்டியிருக்கே நினைக்கிறீங்களா? பயப்படாதீங்க. இன்னைக்கு உள்ள வசனம் எந்த கஷ்டமா இருந்தாலும், எப்படிப்பட்ட துஷ்டரா இருந்தாலும், உன் பிராணனை, உங்க ஆத்மாவை பாதுகாப்பார், உங்களுக்கு ஜீவனை பாதுகாப்பார். உங்களை குழிக்குள்ள தள்ள முடியாது, உங்களை சாகடிக்க முடியாது. எந்த ஃபீலிங், எந்த ஒரு எண்ணங்கள் உள்ள வந்துகிட்டே இருந்தா கூட உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. பிகாஸ் நீ இயேசு கிறிஸ்துவை நம்பினபடியால், நீ கர்த்தரை நம்பினபடியால் மட்டுமே, நம்பினால் காக்கப்படுவாய். சோ அப்படி வாலிபர்கள் கர்த்தரை நம்பி இந்த உலகத்துல வாழ, மனுஷனை நம்பி மோசம் போகாம, ஏமாந்து போகாம, குழிக்குள்ள போகாம, இவங்க என்னை காப்பாற்றுவாங்க, இவங்க என்னை இப்படி இருப்பாங்க, மனுஷனை நம்பாம தேவனை மட்டும் நம்பி இந்த உலகத்துல வாழ்ந்து அவங்க பிராணனை காத்துக்கொள்ள, தப்புவிக்கப்பட, துஷ்டர்கள் கையிலிருந்து காப்பாற்றப்பட ஜெபிப்போமா? ஜெபம் பண்ணுவோமா? கோடான கோடி ஸ்தோத்திர பலி ஏறெடுப்போம். ஆதியாகமம் 4:4 படி, தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்த ஆபேலையும் அவன் காணிக்கையையும் அங்கீகரித்த தேவனே உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 6:8-9 படி, தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்த நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 6:18-19 படி, நோவாவின் குடும்பத்தையும் சகல மாம்சமான ஜீவன்களில் வகை ஒன்றுக்கு ஒவ்வொன்றாக ஜோடியையும் பேழைக்குள் சேர்த்து உயிரோடே காத்தீரே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 12:2 படி, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று ஆபிரகாமை ஆசீர்வதித்த கர்த்தரே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 15:13 படி, என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டனல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பேரிட்ட ஆகாரின் அங்கலாய்ப்பை கண்ட தேவனே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 17:1-2 படி, ஆபிரகாமின் 99 வயதில் நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று ஆபிரகாமை ஆசீர்வதித்த கர்த்தரே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம், உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம், உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு நன்றி ராஜா. அப்பா ஆதியாகமத்தில் நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு வசனங்களையும் வச்சு ஆண்டவரே அந்த வசனத்தை நினைவு கூர்ந்து அதை செய்த, அதை நடப்பித்த, ஆசீர்வதித்த கர்த்தரை துதிக்க செய்த கிருபைக்காக நன்றி. இன்றைக்கும் ஆண்டவரே நாங்கள் வாலிபர்களுக்காக உடைய பாத்துல வருகிறோம். நீ கொடுத்த வாக்குத்தத்த வசனத்துக்காக நன்றி. உன்னை துஷ்டர்கள் கையில நான் ஒப்பு கொடுக்கவே மாட்டேன். உன்னை துஷ்ட மிருகங்கள் கையில ஒப்பு கொடுக்கவே மாட்டேன். துஷ்ட மனுஷன் கையில ஒப்பு கொடுக்க மாட்டேன். உன்னை தப்புவிப்பேன். நீ என்னை நம்பினபடினால, என்னை நம்பிட்டில தேவன் என்னை காப்பாற்றுவார், தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நீ நம்பினபடினாலே உன்னை காப்பாற்றுவேன், தப்புவிப்பேன். உன் பிராணனை கொல்ல பொருளா நான் பார்த்துக்கொள்வேன். யாருக்கும் கொடுக்க மாட்டேன். உன்னை காப்பாற்றுவேன். தீய மனுஷர்கள் கையிலிருந்து உன்னை காப்பாற்றுவேன். தீய எண்ணம் கொண்டவருடைய ஆண்டவரே அந்த இதுல இருந்து உன்னை நான் காப்பாற்றுவேன். உன்னை குழிக்குள்ள தள்ளணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க கிட்ட இருந்து நான் உன்னை காப்பாற்றுவேன்.
கூட பிறந்த சகோதரர்களே குளிக்கலத்தானுன்னு நினைச்சாங்க. அவங்ககிட்ட இருந்து கடவுள் காப்பாற்றினார் யோசேப்ப. அந்த போத்திபாரின் மனைவி தப்பா நடந்துக்கணும்னு நினைச்சா அவர்கிட்ட இருந்து காப்பாற்றினார். ஜெயில போட்டாங்க, அங்கேயும் அவர் காப்பாற்றினார். அதே மாதிரி உன்னையும் காப்பாற்றுவார், உன்னையும் காப்பாற்றுவார். ஒரே ஒண்ணு, நீ என்ன நம்பினபடினால், நீ தேவனை நம்பினபடினால். நம்பிட்டியே, என்ன நம்பிட்டில? அவன் என்மேல் வாஞ்சியா இருக்கிறபடியால் நான் உன்னை உயர்ந்த அடக்கலத்தில் வைப்பேன். என்னை நம்பினபடியால் அவனை விடுவிப்பேன். நீ நம்பினபடியால் உன்னை விடுவிப்பார், உன்னை தப்புவிப்பார், எல்லா பாவத்துக்கும் விலக்கி உன்னை பாதுகாப்பார். உனக்கு விரோதமா நடக்கிற எல்லா சூழ்ச்சிகளிலிருந்தும் உன்னை பாதுகாப்பார். உனக்குள்ளே எழுகிற போராட்டங்கள், சூசைட் பண்ணுகிற ஸ்பிரிட், தாழ்மை மனப்பான்மை, உனக்குள்ளே எழும்புகிற தனிமை, அந்த போராட்டங்களிலிருந்து உன்னை தப்புவிப்பார். பிசாசின் பிடியிலிருந்து உன்னை பாதுகாப்பார். உன்னை தனிமையாக்கி உன்னை எப்படியாவது எங்கேயாவது கொண்டு போய் தள்ளுன்னு நினைக்குதோ அந்த பிசாசு, அந்த பிடியிலிருந்து உன்னை தப்புவிப்பார். தப்புவிப்பார். உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா வாலிபர்களை, தான் இஷ்டப்படி அலைகிற வாலிபர்களை, மதுவுக்கு அடிமையான வாலிபர்களை, மாதுவுக்கு அடிமையான வாலிபர்களை, சிகரெட்டு மற்றும் கஞ்சாவுக்கு அடிமையான வாலிபர்களை, கெட்ட குணங்களுக்கு, காமத்துக்கு அடிமையான வாலிபர்களை, மொபைலுக்கு அடிமையான வாலிபர்களை, அசிங்கமான படங்களுக்கும் வீடியோவுக்கும் அடிமையான வாலிபர்களை தப்புவிப்பார். அப்ப அதற்கு போட்ட ஒரே ஒரு ஆர்டர், நீங்க எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், உங்களை நம்பணும், உங்களை நம்பணும். நீ என்னை நம்பினபடினால் தப்புவிப்பேன். நல்லது என்ன நடக்குமோ தெரியல. சோ நம்ம எல்லாரும் சேர்ந்து, அப்பா அப்படிப்பட்ட வாலிபர்கள் இயேசுவை நம்புறதற்கு நீர் கிருபை கொடுங்க. இயேசுவை நம்புறதற்கு அவங்கள திருப்பியறலும், உமக்கு நேராக திருப்பியறலும். ஏன்னா உங்களை நம்பினால் மட்டுமே அவங்க தப்புவிக்கப்பட முடியும். உங்களை நம்பினால் மட்டுமே பாதுகாக்கப்பட முடியும். உங்களை நம்பினால் மட்டுமே அந்த பிராணம் சாவுக்கு ஒப்பு கொடுக்காம அதை பாதுகாக்க முடியும். ராஜா, உங்களை நம்புறதுக்கு அதை கேட்ட மனசை கொடுங்கப்பா. உங்களை நம்புகிற மனசை கொடுங்கப்பா. உங்களை நம்பி இயேசு என் கூட இருக்காரு, எதுவும் என்னை தொட முடியாதுன்னு சொல்லி உங்களை நம்பி அவங்க வாழ கிருபத்தாங்க, கிருபத்தாங்க, கிருபத்தாங்க. அவங்ககிட்ட கெஞ்சி கேட்கிறோம். நாங்கள் எல்லாரும் உங்கள் பாதத்தில் விழுந்து கெஞ்சி கேட்குறோம்ப்பா. அந்த வாலிப வயசில் அவங்களுக்கு இருக்கிற அந்த உடலில் உள்ள தெம்பில், இல்லை மனசில் உள்ள தெம்பில், இல்லை ஏதோ படிச்சுட்டோங்கிற தெம்பில், இல்லை என்னால் எல்லாம் முடியுங்கிற தெம்பில், அப்பா அப்பா உண்மை நம்பாமல் போயிடக்கூடாது சுவாமி. உங்களை நம்பினால்தான் அந்த உலகத்தில் நாங்கள் வாழ முடியும். உங்களை நம்பி தான் அந்த உலகத்தில் நாங்கள் பாதுகாக்க முடியும். உங்களை நம்பினாதான் பிசாசுக்கு கர்ச்சிக்கிற சிங்கம் போல வர்ற அந்த பிசாசுடைய பிடியிலிருந்து நாங்கள் பாதுகாக்க முடியும். ப்ளீஸ் ஜீசஸ், அப்படிப்பட்ட கிருபையை எல்லா வாலிபர்களுக்கும் வாலிப பிள்ளைகளுக்கும் கொடுக்கும்படியாய் கெஞ்சுகிறோம், கொடுக்கும்படியாய் கெஞ்சுகிறோம், கொடுக்கும்படியாய் கெஞ்சுகிறோம். எல்லாரையும் தப்புவித்து கொள்ளும். அப்படியே சட்டைக்குள்ளே மறைத்து பாதுகாத்துக்கொள்ளும். அப்படியே சட்டைக்குள்ளே மறைத்து பாதுகாத்துக்கொள்ளும். அப்பா, ரத்தத்தை தெளிக்கிறோம். ஒவ்வொரு வாலிபர்கள் மேலே ரத்தத்தை தெளிக்கிறோம். குடியிலிருந்து விடுவிக்கப்பட கெஞ்சு கேட்கிறோம். அந்த கஞ்சா அடிமையிலிருந்து விடுவிக்கப்பட கெஞ்சு கேட்கிறோம். ப்ளீஸ் ஜீசஸ், பாதுகாத்துக்கொள்ளுங்கப்பா, பாதுகாத்துக்கொள்ளுங்கப்பா. உம்மை நம்பி உமக்காக அந்த உலகத்தில் வாழ்ந்து அப்பா நித்திய ஜீவ கிரீடத்தை பெறுவதற்கு கிருபை கொடுங்கப்பா, கிருபை கொடுங்கப்பா, கிருபை கொடுங்கப்பா. எல்லாரும் இணைஞ்சு ஜெபிக்கிறோம். எங்க ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் எங்கள் பரமபிதாவே, ஆமென், ஆமென். Praise the Lord.
வாலிப பிள்ளைங்களே, நல்ல வசனத்தை கொடுத்துருக்காங்க. பிடிச்சுக்கங்க. அவர் வசனம் கிடைக்கக்கூடாத நாள் வரும். இன்னைக்கு பாருங்க, அவர் ரூம்ல இருந்து வீடியோ மூலமாக சோஷியல் மீடியா மூலமாக எல்லாரும் ரீச் பண்ணுற கிருபை இன்னைக்கு இருக்குது. ஒரு காலத்தில் ஒருவேளை இந்த கிருபை கிடைக்காம இருக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை, ஒவ்வொரு வாக்குத்தத்த வசனத்தையும் மனப்பாடமாக வச்சுக்கோங்க. அந்த வாக்குத்தத்த வசனத்தை பிடிச்சி ஜெபம் பண்ணுங்க. இந்த உலகத்தில் நீங்கள் தப்புவிக்கப்படணும். எல்லா தீய சக்திகள்லேருந்து உங்களை தப்புவிக்கப்படணும். அப்போ தான் நம்ம பரலோகத்தில் அவரோட வாழ முடியும். தயவுசெய்து உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாமல் இயேசுவை நம்புங்க, இயேசுவோட வாழுங்க. பெரிய காரியங்கள் இந்த உலகத்தில் நீங்கள் செய்யணும். நாங்கள்லாம் ஜெபிக்கிறோம். நிச்சயமாக எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்டு உங்களை ஷைனிங் பண்ண, ஷைனிங் ஸ்டார்ஸாக இந்த உலகத்தில் வைக்க கர்த்தர்